அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது உயிரோடை தமிழில். இங்கே கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் இணைந்திருக்கின்றார், அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஜானி. வணக்கம் வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் இலங்கை தீவில் ஈழத்தமிழரின் இறமையின் சமத்துவம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நல்லிணக்கம் ஏற்படும். அதனை பற்றி ஆராய்வதற்கு முன்பு இப்பொழுது மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பவை பாடல்களும் திருவம்பாய பாடல்களும் ஒலிக்கின்ற காலம். அவர் சேர்த்து கிறிஸ்தவ மரபிலும் கிறிஸ்துவின் வருகைக்காக உன்னதத்திலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக பூவுலகில் நன்மனுக்கு அமைதியாக என்ற கீதங்கள் ஒலிக்கின்ற அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்களும் இன்றைக்கு எங்களோட ஆய்வை தொடங்குறதுக்கு முதல் சில பழைய தமிழ் பாடல்களை நினைவுறுத்தி கொண்டு தொடங்குவோம். அதில் முதலாவது பாட்டு என்னன்னு சொன்னால், என்ன நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்த்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தட்டி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது. இதை பற்றிய சவால் அரசியலுக்கு போறதுக்கு முதல் கண்ணதாசன் சில வரிகள் எங்களுக்கு இந்த மார்கழி பாட்டு மகிழ்ச்சிகளை கொண்டு போக நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாடல் சிவாஜி கணேசன் நடித்த படத்துல சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். அதே மாதிரி வேறொரு பாடல் SS ராஜேந்திரன் படத்துல சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிற இன்னொரு பக்கமடான். இந்த பாட்டுகள் வந்த காலத்துல எங்களுக்கு தெரியாது என்ன அரசியல் அனுபவத்துல கண்ணதாசன் பாடினார். இப்பதான் தெரியுது எங்களுக்கு இத்தகைய ஒரு அரசியல் அனுபவத்துல கண்ணதாசன் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்ற உண்மை. அது மக்களுக்கும் விளங்கும் நினைக்கிறோம். அதே நேரத்துல ஸ்ரீலங்காவினுடைய நிறைவேற்று அதிகாரமுள்ள இன்றைய அரசு தலைவராகவும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பலமான அரசாங்கத்தை கொண்டு வரான் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அந்த நில காரணமாக அரசியல்ல எப்பயும் அதிகாரம் கட்டமைக்கப்படல மற்ற அதிகாரங்கள் இணைந்து வர பார்க்கும். அந்த நிலை காரணமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவரோட JVP-யோடு அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட விருப்புகளை தாண்டி தொடர்புகளை மேற்கொள்ள பார்க்கிறத காண்றோம். கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அவருடன் ஒரு தொடர்பாடலை மேற்கொண்டிருக்கிறது. இது எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாங்கள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் மற்ற நாடுகள் எங்களை தேடி வரும். நாங்கள் பலவற்ற நிலையில் எப்படித்தான் நாங்கள் எவ்வளவுதான் வீரவசனங்களை பேசினாலும் மற்ற நாடுகள் அதனை கருத்தில் எடுக்காது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் இப்பொழுது இந்தியா அணுகுமுறை பயணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய அரசாங்க தலைவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் இன்னொரு நாட்டுக்கு சென்று அந்த நாடும் தன்னுடைய நாடும் நட்புறவு ரீதியாகவும் மூலோபாய நிலைகளிலும் எவ்விதமாக இணைந்து செயல்படலாம்னு சொல்லி ஆராய்கிற அந்த அணுகுமுறை பயணத்துக்கு இந்திய மத்திய அரசாங்கம் அழைத்திருக்கின்றது. இந்தியாவுடைய ஜனாதிபதியே உத்தியோகபூர்வமான அழைப்பினை வழங்கி இந்த வாரம் 15ஆம் தேதி 17ஆம் தேதி வரை அது இடம்பெற இருக்கின்ற நாளை அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு புறப்படுகின்றார். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 2 செய்திகளை எடுத்து நோக்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று என்னன்னு சொன்னால், இலங்கை தீவில் ஈழத்தமிழரின் இறமையின் சமத்துவம் உறுதிப்படுத்தால் மட்டும்தான் நல்லிணக்கம் என்றது இடம்பெறும். இலங்கையில பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அடிப்படை 1931ஆம் ஆண்டு
டொனமூர் அரசியல் திட்டத்தின் மூலம் பிரித்தானிய காலனித்துவ அரசால் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் பார்க்க போனால் இலங்கை சனத்தொகையில் வந்து 61 மில்லியன் சனத்தொகையில் வந்து கிட்டத்தட்ட 58.5 மில்லியனாக வந்து இலங்கை தமிழர்கள் அல்லாதவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இலங்கை தமிழர்கள் வந்து அன்றகுமார திசநாயக்க கூறுகின்ற அந்த சமத்துவ ஆட்சிக்குள் கொண்டு வர முடியாது. அப்படி சமத்துவ ஆட்சிக்குள் கொண்டு வருவதாக இருந்தால் இலங்கை தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு தாயகம் அவர்களுடைய யாழ்ப்பாண வன்னி அரசுடைய நிலப்பரப்பாக இருக்கின்றது. அதே மாதிரி சிங்கள மக்களுடைய தாயகம் அவர்களுடைய கண்டிக்கோட்டை அரசுகளுடைய நிலப்பரப்பாக இருக்கின்றது. இந்த உண்மையை தான் 1926களில் வந்து எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்க இங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய மார்க்சிய கால் மார்க்சினுடைய 3வது கட்ட பேராசிரியர் கீழ் மார்க்சிசத்தை படித்துவிட்டு வந்த பொழுது ஜப்பானிய ரட்டசபா, கண்டி ரட்டசபா, கோட்டை ரட்டசபா என்று 3 தேசிய சபைகளை நாட்டிய சபைகளை அமைத்து அதன் மூலமாக நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிய அந்த அடிப்படை இப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கிட்ட, இப்ப 1926 பேசப்பட்டு 1924 98 ஆண்டுகளுக்கு பின்னர் திரும்பவும் வந்து இலங்கையில வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து 3/2 பங்கு வாக்கு பலத்தோட எந்த சட்டத்தையும் சட்டவாக்கம் செய்ய வேண்டிய நிலை வெள்ளமே இருக்கிற நிலையில புதிய அரசியலமைப்பை கொண்டே இருக்குது. அந்த புதிய அரசியலமைப்பு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் வருகின்ற பொழுது இப்ப இருக்கின்ற மாகாண சபை முறைமை கூட மாறிவிடும் என்ற செய்தி அவர்களே கூறுகின்றார்கள். அப்படியானால் எந்த விதமான ஒரு ஆட்சி முறைமைக்கு ஈழத்தமிழர்கள் உட்படுத்த போகிறார் என்பது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. அப்ப இதில் இந்தியாவுடைய பங்கும் இருக்கின்றது. இப்ப இந்தியாவுக்கு போகின்ற பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் 1980களுக்கு பின்னர், அதுக்கு முன்னர் இந்தியா வந்து எங்களுடைய அரசியல் நேரடியாக தலையீடு செய்த வரலாறு இல்லை. ஆனால் 1980களுக்கு பின்னர் கடந்த 44 வருஷ வரலாற்றை எடுத்து நோக்கினார். இந்தியா வந்து ஈழத்தமிழருடைய விடயத்தில் தன்னுடைய விருப்புக்கான முறையில ஈழத்தமிழுடைய எதிர்காலத்தை அமைப்பதற்கு பலவிதமான முயற்சிகள் எடுத்தது. அதனுடைய தன்மை கொண்டதாகத்தான் திம்புகளே இந்தியா ஒழுங்கு செய்த திம்பு பேச்சுவார்த்தையும், திம்பு பேச்சுவார்த்தை தான் ஈழத்தமிழுடைய பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை அல்ல, அனைத்துலக தீர்வை பெற வேணும் என்ற வகையிலே இலங்கையினுடைய உரிமையின் அதிகார எல்லைக்கு அப்பால் நடந்த முதலாவது அனைத்துலக உடன்படிக்கைக்கான கூட்டம். அப்ப திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னணியில் தான் பின்னர் வந்து இந்த மாகாண சபை என்பதும் கொன்றப்பட்டது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புகள் ஒருமைப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அதனை வந்து இந்தியாவிடம் தான் முறையிட வேண்டும். இந்தியா அதற்கான பாதுகாப்பை அல்லது அதற்கான முறைமைகளை செய்யாவிட்டால் தான் இலங்கை வந்து மற்ற நாடுகளிடம் செல்லாம் என்கின்ற அந்த இலங்கையை கட்டுப்படுத்துகின்ற அந்த தன்மையும் இந்த இந்திய இலங்கை உடன்படிக்கை உருவாக்கியது. அந்த அனைத்துலக உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக தான் மாகாண சபை இருக்கின்றது. அந்த மாகாண சபை தமிழர்களுக்கான தீர்வை தராது என்பது விடுதலை புலிகளுக்கும் தெரியும், ஜேபிக்கும் தெரியும். அது வேற விடயம். ஆனால் அந்த தமிழர்களுடைய பிரச்சினை அனைத்துலக ரீதியில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சர்வதேச தன்மையை தோற்றுவித்தது இந்த மாகாண சபை அறிமுகம். ஆகவே மாகாண சபையை அகற்ற போகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு இலங்கையினுடைய இறைமைக்கு அப்பால் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய இறைமை உள்ள பிரதேசம் என்ற அடிப்படையில் இறைமையின் சமத்துவத்தை எவ்விதமாக ஏற்று 2 இறைமைகளையும் சமப்படுத்திய ஒரு நிலையில் எவ்விதமான கட்டமைப்பை உருவாக்கப் போகின்றாரோ அந்த கட்டமைப்பு விதமாக ஒவ்வொரு தேச இனத்தினுடைய, சிங்கள தேச இனத்தினுடையவும் தமிழ் தேச இனத்தினுடையவும் அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிற அதே நேரத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் மக்கள் வர்த்தகத்தால் குடிகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதே நேரத்தில் வந்து மலைய மக்கள் தொழில் ரீதியாக வந்து குடிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய அரசியல் உரிமைகளையும் எவ்விதமாக இந்த இரு தேச இனங்களும் கட்டமைக்கப் போகின்றது என்றவற்றை பற்றி அந்த தன்மைகளை எல்லாம் இந்த அரசியலமைப்புகள் கொண்டு வந்தால்தான் இலங்கை தீவினுடைய பாதுகாப்பை இந்த இரு தேச இனங்களும் மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் இணைந்து இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தலாம். அதுதான் இந்த ஆசிய இலங்கத்தில் வலியுறுத்துகின்றோம். அதை செய்யாது விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால்
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணிக்கு ஸ்ரீமோகன் ரத்நாயக்க காலத்தில் 3-2 பலம் வந்த பொழுது எவ்வாறு அது ஈழத்தமிழரை அரசற்ற தேசிய இனமாக்கியதோ அவ்விதமாக 1978 ஜே.ஆர். ஜெயவர்தனாக்கு 3-2 பலம் வந்த பொழுது விதமாக ஜே.ஆர். ஜெயவர்தனா தமிழர்களுடைய எல்லா விதமான ஜனநாயக போராட்டத்தையும் ஆயுத எதிர்ப்பு போராட்டத்தையும் கூட அது பயங்கரவாதம் என்றும் பிரிவினை என்றும் விதமாக தமிழர்களுடைய அந்த அடிப்படை மனித உரிமைகளையே இல்லாமல் செய்தாரோ அதுபோல் இந்த அன்றகுமார திசாநாயக்காவுடைய ஆட்சியும் அவர்கள் சரியான முறையில் தமிழர்களுடைய இருப்பினுடைய அடையாளத்தையும் ஏற்று அங்கீகரிக்காமல் விட்டார்களா இருந்தால் அத்தகைய ஆபத்தை கொண்டு வரும் அந்த அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த 2 வருடத்தில் தாயகத்திலும் உலகத்திலும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் எல்லோரும் இந்த புதிய அரசியலமைப்புக்குள் இலங்கையினுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மைகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய இனத்துவத்தன்மைகளின் உண்மைத்தன்மையின் அடிப்படையில் அதனை அமைக்குமாறு கோர வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் எதிர்பார்க்கிற நல்லிணக்கம் என்றது மக்களுடைய ஏற்படும், நல்லெண்ணம் என்பதும் ஏற்படும். ஆகவே இதற்காகத்தான் இந்த டிசம்பர் 14 இன்று நாங்கள் தேசத்தின் அன்டன் பாலசிங்கம் அவர்களுடைய 18வது நினைவேந்தலை நினைவு கூறுகின்ற நேரத்தில் அவருடைய இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் பற்றிய கடிதங்களையும் எழுத்துக்களையும் ஆவணங்களையும் அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அரசியலமைப்பு குழு ஒரு முறை என்றாலும் எடுத்து வாசிக்கும்படி கேட்கின்றோம். என்றால் அது ஒரு முறை என்றாலும் நீங்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட முறையில் எடுத்து வாசிப்பீர்களா இருந்தால் இலங்கை தீவினுடைய மக்கள் என்ற முறையில், நாங்கள் இலங்கையர் அல்ல, இலங்கை தீவின் மக்கள் இல்லை என்று கூறவில்லை. சிங்கள தேசியம் இலங்கை தீவினுடைய மக்களுடையதான், தமிழ் தேசியம் இலங்கை தீவினுடைய மக்களுடையதான். ஆக இலங்கை தீவினுடைய மக்கள் என்ற முறையில் நாங்கள் இருவரும் விதமாக எங்கள் பிரதேசங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம். அந்த நிர்ணயிப்புக்கு ஊடாக விதமாக நாங்கள் இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் பொருளாதார எழுச்சிகளையும் உறுதிப்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது அந்த ஆசிரியர் சங்கத்தின் நோக்காக இருக்கின்றது. அதைத்தான் மையப்படுத்தி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த முறை இந்தியாவுக்கு அணுகுமுறை பயணத்தை அன்றகுமார திசாநாயக்கா மேற்கொள்கின்ற பொழுது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் ஸ்ரீலங்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் கடந்த ஆண்டு ஜூலை 24 தொலைநோக்கு பார்வை என்கின்ற அடிப்படையிலே திருவண்ணாமலையினுடைய மாவட்ட அபிவிருத்தியை மையமாக வைத்து வெளியிட்ட அந்த அறிக்கையினுடைய நடைமுறையை பற்றி நிச்சயமாக இந்தியா வலியுறுத்தும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த அறிக்கை இலங்கையினுடையவும், அதாவது ஸ்ரீலங்காவினுடையவும் இந்தியாவினுடையவும் இறமையை பின்னி பிணைந்து ஒரு கூட்டாண்மை இறமையாக மாற்றிய தன்மை கொண்டது அந்த தொலைநோக்கு பார்வை என்கின்ற அறிக்கை. அந்த வகையிலே தான் இந்த நிலத்தடி இணைப்புகள், கடலடி இணைப்புகள், மற்றது பாதை இணைப்புகளாக கொழும்பு மற்றும் பாதையை அமைத்து இந்தியர்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக தங்களையும் தங்களுடைய பொருட்களையும் மூலதனத்தை நகர்த்துவதற்கான சுதந்திரமான தன்மைகள் இவையெல்லாம் அதுக்குள்ளே வருகின்றது. அப்படி வருகின்ற பொழுது அது விதமாக சீனாவுக்கு அது விதமாக முக்கியத்துவத்துக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. சீனா தன்னுடைய நிலப்பாட்டை அதன் பின்னணியில் எப்படி அமைத்துக் கொள்ள போற என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிலத்தடி, நீரடி, கடலடி இணைப்பு என்பது 2023 பிப்ரவரியில் அமெரிக்க துணை செயலாளர் விக்டோரியா நுலண்ட் அமெரிக்க, ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகள் இந்து மகாசமுத்திரத்தை பாதுகாப்பான முறையில் கையாளுவதற்கான தேவை என்று கூறியதும் இந்த இடத்தில் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் அமெரிக்காவும் இந்தியாவும் அந்த பின்னணியில் இருக்கின்ற நாடுகளும் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஆன ஒரு முயற்சியாகவும் அமைந்தது. ஆகவே இதனை சீனா எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது, அந்த பின்னணியை எப்படிமாக அனுரகுமார திசாநாயக்கா எதிர்கொள்ளப் போகின்ற என்பதெல்லாம் அவர் இந்தியாவுக்கு இந்த அணுகுமுறை விஜயத்தை மேற்கொண்டதன் பின்னர் அவர் சீனாவுக்கும் சென்று வந்ததன் பிறகுதான் தெளிவாகும். அதற்கு இந்த ஆசிரியர் சங்கம் எடுத்து கூறியிருக்கின்றது.
நன்றி மாஸ்டர். நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். அரசர்களை உங்களிடம் வருகின்றேன். மாஸ்டர் இப்பொழுது உரையாடும் பொழுது கூறியிருந்தார், தமிழருடைய இருப்பையும் மற்றும் அங்கீகாரத்தையும் உறுதிப்படுத்துவது முக்கியம் என்ற விடயத்தை மாஸ்டர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். உங்களுக்கு தெரியும், அனுர குமார திசாநாயக்கா அவனுடைய இந்த ஆட்சி மாற்றம், அவர் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கின்றார், கடந்து வந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் போல் இல்லாமல் மாறாக அவர் அந்த நாட்டை இலங்கையர்களாக இன மத மொழி பேதமின்றி நடத்தப் போவது என்று கூறியிருக்கிறார். ஆனால் இங்கே எவ்வளவு தூரம் அனுரகுமார திசாநாயக்கா உணர்ந்திருக்கின்றார் அந்த நாட்டில் ஒரு சீரான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு, சுபீட்சமான இலங்கை தீவை கட்டி எழுப்புவதற்கு, தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதும் உறுதிப்படுத்துவதும் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துவதும் எவ்வளவு முக்கியம் என்று அவர் உணர்ந்திருக்கிறாரா? இல்லை என்றால் அது எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? என்னென்று சொன்னால், உண்மையில் இவர் தனது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு தேசத்துக்கு இருக்கிற எல்லா இன மக்களுக்குமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். இதற்கு சிறந்த உதாரணம் அண்மையில் சிரியாவில் இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, அமெரிக்காவை பாருங்கள், அவள் தூர நோக்கோட ஏற்கனவே அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து அவர்களை அப்படியே அமைதியாக்கி விட்டாங்க. இப்ப தங்கள் தேசத்தை எப்போதும் அரசியல் ரீதியாக உறுதிப்பாடாகத்தான் வைத்திருக்கிறாங்க. ஆனால் இப்ப அரபு நாடுகள் ஏன் இவ்வளவு சிதறி போகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு இன மக்கள் இருந்தாலும், இப்ப சிரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ட்ரூஸ் என்ற அமைப்பு இருக்கின்றது, சியா முஸ்லீம், சுனி முஸ்லீம் என்று சொல்லி கேர்டிஸ் இருக்கிறார்கள். இப்ப பல அமைப்புகளை, பல இனங்களுக்கு அந்தந்த பிரதேசங்களுக்குரிய அதிகாரங்களை கொடுத்து ஒரு மத்திய அரசை அவர்கள் நிறுவி இருப்பார்களாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் வந்திருக்க தேவையில்லை. ஆனால் அதையும் மேற்குலக நாடுகள் பயன்படுத்தலாம், அது வேறு விடயம். இப்ப இலங்கையிலும் அதே ஒரு நிலைமைதான். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் ஒரே இலங்கையர் என்று. ஒரே இலங்கையர் இல்லை. முதலாவது அடிப்படையே தவறு. அதுதான் அந்த பிரச்சனை. மீண்டும் மீண்டும் பழைய தவறை செய்கிறார்கள். ஒரே இலங்கையர் என்று இவர்கள் கூறும் போதே சோழி முடிஞ்சுது. இலங்கையின் முன்னேற்றம் சரிப்பட்டு வராது என்பது தெளிவானது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால், அங்கு இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இலங்கையர் மாதிரி அங்கு நடத்தப்படவும் இல்லை யாரும். தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம், சிங்கள மக்களுக்கு எதிராக அவ்வளவு தூரத்துக்கு அங்கு பயன்படுத்தப்படுவதும் இல்லை. காணி அபகரிப்பாக இருக்கலாம், அல்லது பௌத்த ஆலயங்களை அமைப்பதாக இருக்கலாம். தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பதை ஒட்டும் போது சிங்கள பிரதேசங்களில் அவ்வாறு இல்லை. அவர்களின் அணுகுமுறை வேறாகத்தான் இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அணுகுமுறைதான் மேற்குலக நாடுகளையும் கூட தமிழர்களின் பகுதியிலிருந்து விலத்தி வைக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாரம் யூலிசங், அமெரிக்காவின் தூதுவர் ஒரு தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார், அம்பேவெல ஃபார்முக்கு சென்று தாங்கள் USAID நிறுவனத்தின் உதவியுடன் மாடுகளை வளர்ப்பதற்கு உதவிகளை செய்ததால் கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் பாலை அது வழங்குவதாகவும் இப்போது அந்த படங்களையும் போட்டிருக்கிறார். அது அந்த இலங்கையின் உணவு உற்பத்திக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்லொரு வளர்ச்சி என்று கூறியிருக்கிறார். சரி, இதே USD அந்த மயிலத்தனமாதவன பகுதியை போய் பார்த்துதாண்டா இல்லை. இப்ப இந்த அரசாங்கமும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அரசாங்கத்துக்காக ஒத்துகின்ற அனைத்துலக சமூகம், குறிப்பாக மேற்குலகமும் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது, இப்ப இவர்கள் கூறுகிறார்கள், இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 90,000 உல்லாச பயணிகள் வந்திருக்கிறார்களாகவும், இது கிட்டத்தட்ட 1.9 மில்லியனை எட்டி விட்டதாகவும், இந்த வருட முடிவுக்கு 2.2 மில்லியனை எட்டும் என்றும், இது 2018 அதாவது கோவிட்டுக்கு முன்னைய காலத்தை ஒப்பிட முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். என்றால் அதுதான் அவர்களின் வருமானம். ஆனால் அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை தேடி இந்த வருடம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப நாட்டை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக அவர்களால் இன்னும் மீள முடியவில்லை. உதாரணமாக பாருங்கள், இந்தியாவிலிருந்து 2,000 தொன் அரிசியை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். வன்னியில் இவ்வளவு வயல்கள் இருக்கின்றன, வளங்கள் இருக்கின்றன. இலங்கை உண்மையில் அரிசியில் தன்னிறைவானதுதான் இலங்கை. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிப்போய் இருக்கின்றது.
அப்ப இவற்றை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்ப நீங்கள் பாருங்கள், வவுனியாவில் எத்தனை எத்தனை 100 குளங்கள் இருக்கின்றன. இப்ப மயிலத்தின மாணவனை வந்து ஒரு இந்த இலங்கை இந்த பால் உற்பத்தி நிறுவனத்துக்கு பாலை வழங்கக்கூடிய கடல் வளம். முதலில் அந்த பிரதேசங்களுக்குரிய அந்த மக்களுக்குரிய இன மக்களுக்குரிய அதிகாரத்தை இவர்கள் வழங்காது ஒரே தேசம் ஒரே இலங்கை என்று கூவிக்கொண்டு மீண்டும் பழைய நிலைமைக்கே செல்வார்களாக இருந்தால் நாடு பொருளாதாரத்தால் இவர்களால் முன்னகர்த்த முடியுமா என்றால் முடியாதாகத்தான் இருக்கு. இப்ப நீங்கள் பொருளாதாரம் தொடர்பாக இப்ப நீங்கள் நிறைய தடவைகள் கூறிவிட்டீர்கள். பொருளாதாரம் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. அனுர குமார திசாநாயக்கா ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வந்தது. ஆனால் அனுர குமார திசாநாயக்காவுடைய ஆட்சியினால் இதுவரையில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு திருப்தி தரும் வகையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை என்று மக்கள் ஏற்கனவே சிங்கள மக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் தமிழர்களும் கூட அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அனுர குமார திசாநாயக்கா அந்த பொருளாதார நிலைமைகளை ஓரளவுக்கு சீர் செய்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு முக்கியம். அதனூடாகத்தான் அந்த பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் முக்கியம். அடிப்படை காரணமே அதுதான். அதுக்குத்தான் நான் சுவிட்சர்லாந்து என்ற ஆட்சி முறையையும் கூறினேன், மேற்குலகத்தையும் கூறினேன். அமெரிக்காவில் எவ்வாறு பெடரல் சிஸ்டம் இருக்கின்றது, இந்தியாவில் எவ்வாறு மாநிலங்கள் இருக்கின்றன என்பதை கூறினேன். அந்த நாடுகளுக்கு தெரியாதா ஒரே இந்தியன் என்று விட்டு எல்லா முதலமைச்சரையும் கலைச்சு போட்டு மோடிக்கு கீழே எல்லாரையும் வச்சிருக்க அவங்களுக்கு தெரியாதா? அப்ப ஒரே இந்தியர் என்று கூறுகிறார்கள். ஒரே இந்தியர் என்று கூறினால் உங்களுக்கு என் மாநிலத்துல முதல்வர்கள். அப்ப ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு, அவர்களின் மொழிகள் வேறு, அவர்களின் கலை பண்பாடு வேறு, கலாச்சாரம் வேறு. அவர்களுக்குரிய அதிகாரம் தேவை என்பதுதான் அங்கு முக்கியமானது. அப்ப இதை முதல் அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இலங்கை வந்து ஒரே நாடாக இல்லை, வரலாற்றில் இல்லை. அவ்வாறு நாங்கள் வரலாற்றை படிக்கவும் இல்லை. அதை வரலாற்றை மாற்றுவது என்பது அது வரலாற்றை எப்போது மாற்ற வெளிக்கிடும் போதும் அது மிகப்பெரிய அனர்த்தத்தினூடாகத்தான் மாறும். நீங்கள் பார்க்கலாம், உலக வரலாறுகள் எவ்வாறு மாறினது என்றால் போர்களின் ஊடாகத்தான் மாறும், ரத்தம் சிந்தித்தான் மாறும், பேரழிவுகளுக்களால் தான் அது மாறும். அதுதான் கடந்த காலங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள். இவரை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரே சொல்லில் நாங்கள் எல்லாரும் இலங்கையர் என்று மாற்றிவிட முடியாது என்றால் அந்த சிஸ்டம் அவ்வாறு இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப பொருளாதார நெருக்கடிக்காகத்தான் சனத்தை பொறுத்தவரையில் ஒரு மாற்றத்துக்காகத்தான் வாக்களித்ததே தவிர அனுர குமார திசாநாயக்காவையோ என்பிபி கட்சியோ கொண்டு வர வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை. அந்த மாற்றத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். தாங்கள் உத்தமர்களாக காட்டிக்கொண்டார்கள், மற்றவர்களை தண்டிப்பதாக காட்டிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே இவர்களும் மோசடிக்காரர்கள் என்பதை சபாநாயகரின் பதவி விலகல் காட்டியிருக்கு. இனி அதை தூக்கி நிறுத்த வேண்டும். இல்லைடா, இதுவரை இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு சபாநாயகரும் ஒரு மாதத்துக்கு பதவி விலகியது இல்லை. ஊழல் முறைகேடு என்று கூறும்போது ஒரு தவறான குவாலிபிகேஷன் வந்து அது முறைகேடுதான். அது முறைகேடுதான் என்று சொன்னால் அது ஒருவர் செய்தாலும் அது முறைகேடு. இப்போ இதற்கு நாமல் ராஜபக்ஷவே சொல்லி இருக்கிறார், எல்லா தவறான கல்வி தகமைகளை கொடுத்த அனைவரும் பதவி விலக வேண்டும் என்று அவரே கூறியிருக்கிறார். இது எதிர்கட்சிகளுக்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. முழு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி நிலைகள் ஆராயப்பட வேண்டும் என்று அதுக்கு ஒரு கொமிஷன் அமைக்கிற அளவுக்கு இந்த அரசு ஒரு மாதத்துக்கு போனது என்று சொன்னால், அப்ப முதலில் நீங்கள் ஊழலையும் முறைகேடுகளையும் வெளியில் அகற்ற வெளிக்கிட்டவர்களுக்கு இப்ப உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கு. நீ இதனை தாண்டி பொருளாதாரத்தை நிமித்த வேண்டும் என்று சொன்ன. அப்ப அடுத்ததாக பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு நீங்கள் கேட்டது போலதான் அரசியலமைப்பு 13வது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கு மேலானது ஒன்றை வைக்க போறீர்கள் வையுங்கள். வைத்து முதலில் அந்த அதிகாரத்தை அந்த மக்களுக்கு கொடுங்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த பொருளாதாரத்தை மீட்பது என்பது பெரிய விடயமாக இருக்கா? அனுர குமார திசாநாயக்கா ஒன்று தமிழ் மக்களுக்கு செய்ய முடியுமாக இருந்தால் இந்த 13 என்றதை அரசியல் யாப்பிலிருந்து அப்படியே அகற்றி விட்டார்கள் என்றால் அதை வைத்துத்தானே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 35 ஆண்டுகளாக. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக இருந்தால் அதே அவருக்கு ஒரு வெற்றியாக நாங்கள் கூறலாம். சரி, நன்றி அரசோலே. மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் ஈழத்தமிழரின் இறமையின் சமத்துவம் உறுதிப்படுத்தல் தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். சமத்துவம் என்று நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது சிங்கள தேசத்தில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் தேசத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 கைகளும் தட்டினால்தான்
ஓசை வெளியில் வரும் இல்லையா? அப்ப தமிழர் தரப்பில் இந்த நிலைமையை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள், அதை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்ற அந்த நிலைமை தமிழர் தரப்பிடம் இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஆசிரியர் தலையங்கத்திலேயே உறுதிப்படுத்தல் சொல்ல கையாண்டது அதுக்காகத்தான். அதாவது சிங்களருக்கும் உரிமை இருக்கிறது, தமிழர்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்பது அங்கு இருக்கின்ற விடயம். நாங்கள் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதும், ஏனைய பிரதேசத்தில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும், எங்களுடன் சேர்ந்து முஸ்லிம் மலைய மக்கள், அவர்களுடன் சேர்ந்து முஸ்லீம் மலைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் சிங்களருடன் வாழ்கின்றோம், சிங்களருடன் நாங்களும் வாழ்கின்றோம் என்பதெல்லாம் அங்கு இருக்கின்ற விஷயங்கள். அது ஒரு பொதுவாக கண்டுபிடிச்சு நீங்க பிரிக்கிறீங்க, நாங்க கொடுக்கிறோம். இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சமஷ்டி கோரிக்கை ஒற்றையாட்சிக்கு கீழே அதிகார பரவலாக்கத்தை தாங்கன்னு கேட்கிற ஒன்றுதான். அதுதான் எந்த நாட்டிலும் அங்கே இருக்கிற ஒற்றை ஆட்சியினுடைய அதிகார பரவலாக்களுக்குள்ளதான் சமஷ்டி வரும். ஆனா இவர்கள் அப்படி என்றால் ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்படி ஏற்றுக்கொள்கிறதா இருந்தால் ஏன் கடந்த வருடம் ஜனவரி மாதத்தில் இதே ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் பிரித்தானிய காலனித்துவத்தினால் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்ற எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு ரெப்பத்தரை, ஒரு ஒப்புநோக்காளரை நியமித்து அதன் வழியாக எங்களுக்கான தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி நாங்கள் வாழ வேண்டும் என்று போன ஜனவரியில் தான் கேட்டீர்கள். இந்த ஜனவரியில் அந்த கேட்டது எங்க போன இல்லாமல் இந்த ஜனவரி வர்றதுக்கு இடையிலேயே சமஷ்டி என்று சொல்கின்றீர்கள். சமஷ்டி 1975ஆம் ஆண்டிலேயே தந்த செல்நாயத்தால் நேரடியாக பாராளுமன்றத்தில் வைத்து நாங்கள் 24 ஆண்டுகள் எல்லா விதமான அரசியல் முறைமைகளாலும் வாழ முயற்சித்தோம். இனி எங்களுக்கான அரசியல் உரிமைகளை காலனித்துவத்துக்கு முன்னிருந்த நிலையில் எங்களால் பெற முடியாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்துகிறோம் சொன்ன அந்த நிமிடமே முடிந்து போன கதைகள். ஏன் இந்த முடிந்து போன கதைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வார்கள்? நீங்க சொன்ன மாதிரி 11வது திருத்தம் என்றது அது இந்தியா கொண்டு வந்தது. அதை இலங்கை தமிழர்களும் ஏற்கவில்லை, சிங்களவர்களும் ஏற்கவில்லை. இந்தியா தன்னுடைய சேவைகளுக்காக கொண்டு வந்தது, அது வேற விஷயம். அதை அவர்கள் மாற்றி அமைத்து இந்தியாவையும் அதை உள்வாங்கக்கூடியதும் மாற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் இருக்குது, ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. ஆகவே இதுதான் அரசியல் செய்கின்ற தன்மை. அதை விட்டுவிட்டு செல்வம் அடைக்கலனாதான் புதிய அரசியலமைப்புல 13வது திருத்தம் பெற வேணும் என்று கேட்கிறாரு. ஏன் அது நீங்கள் கேட்கிறீங்க? இவர்கள் இப்ப என்னென்றால் இந்த பாராளுமன்ற தேர்தல் பின்னடைவுக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தல்களும் தங்களுக்கு பின்னடைவு வந்துகின்ற அடிப்படையிலே தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றா சேர முற்படுகின்றார். நல்ல விஷயம். ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி அவ்வாறு உருவாகவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் இளைஞர்களுடைய அழுத்தம் காரணமாக கொள்கை மாற்றத்துடன், அதாவது தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கொள்கை ஏற்ற நிலையிலே கட்டமைக்கப்பட்டது. ஆக அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றுமையையும் இப்பொழுது நீங்கள் அரசியல் தேவைகளுக்காக ஏற்படுத்த பார்க்கின்ற முயற்சிகளை ஒன்றாக்காதீர்கள். அப்படி ஒன்றாக்குவதாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அதாவது இது தமிழர்களுடைய உரிமையுள்ள பிரதேசம், அந்த உரிமையுள்ள பிரதேசத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்வுகளை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் வாய் திறப்பீர்களா என்றால் அது நிச்சயமாக 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்களும் தந்தை செல்வம் அவர்களுடைய கட்சிகள் இணைந்து அந்த தன்மையை வெளிப்படுத்தும். அவ்விதமான தன்மையை கொண்டு வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்களா இருந்தால் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பௌத்த அமுக்க குழுக்கள் பலம் பொருந்தி இருக்கிறதா இருந்தா, அமெரிக்கா ஒரு வருஷ விசாரணைக்கு பிறகு இலங்கையினுடைய நிர்வாகத்தில் ஊழல் செய்தார்கள் என்ற அடிப்படையில் இலங்கையுடைய 2 நிர்வாக அலுவலர்களுக்கு அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு கொடுத்தது. உடனே மல்வத்த மகாநாயக்க தேரர் திப்பட்டிவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல தேரர் இலங்கையில் இருக்கிற அமெரிக்க தூதுவர் ஜூடி சங்க அழைத்து அதற்கு விளக்கம் கேட்கிறார். பாருங்க, வல்லாண்மை மிக்க ஒரு அரசினுடைய இலங்கை தூதுவரை ஒரு சங்கம், ஒரு மதத்தினுடைய தலைமத்துவத்தில் இருக்கிற ஒரு சங்கம், அந்த சங்கம் அழைப்பதும் அவர் போய் அங்க இப்படி ஒருவரிடம் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகுதான் அந்த அதிகாரிக்கு மேல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றத சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அமெரிக்கா எப்படி இலங்கைக்கு உதவி செய்து அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பட்டியலையே சமர்ப்பித்திருக்கிறது என்ற அமெரிக்கா அவர்கள் குழப்பக்கூடாது. அப்படி என்றால்
பௌத்த மகா சங்கங்கள் வந்து இலங்கையினுடைய மக்கள் குழுக்களாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதா, அந்த ஆட்சி செய்கின்ற தன்மை வந்து அன்றகுமர திசநாயக்கர் காலத்திலும் தொடரத்தான் போகிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுப்புகின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து இப்ப திருவோணமலையை வந்து பிராந்திய சக்தி மையம் என்று ஒரு சொல்ல கையாண்டது இந்தியா. இந்த பிராந்திய சக்தி மையம் என்று சொல்ல கையாளுறதால இந்தியா ஒரு கட்டித்தனமான விஷயத்தை செய்திருக்கின்ற அந்த இந்த பிராந்திய தலைமைத்துவத்தை ஸ்ரீலங்கா ஏற்றிருக்கின்றது என்று வெளிப்படுத்தி விட்டது. திருவண்ணாமலையை வந்து என்ன சக்தி மையமா மாற்றுவேன்னு சொல்லவில்லை, பிராந்திய சக்தி மையம். பிராந்திய சக்தி மையம் என்றால் இந்தியா அந்த பிராந்தியத்தினுடைய தலைமை அரசு, அந்த பிராந்திய தலைமை அரசினுடைய உள்ளடக்கத்தை கொண்டு சக்தி மையம். அப்போ இந்தியா தன்னைத்தான் நிறுவிக்கொள்ளுது, தான் பிராந்தியத்தினுடைய தலைமைத்துவம் என்று. அதை ஸ்ரீலங்கா தன்னளவை ஏற்றுக்கொண்டது. அவசரமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் மற்ற நாடுகளில் சிக்கல் வருகிறது. ஆனால் இந்த தன்மையில் எங்களிடத்துல இல்லை. எங்களிடத்துல வந்து வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம் என்று சொல்றதுக்கே நாங்கள் ஏன் பக்கப்படுறோம்? அதுக்காக தான் முதல் ஆரம்பத்திலே சொன்னாலும் பக்கமிடா சொல்லாவிட்டால் துக்கமிடா சொன்னதற்காக தான் சொன்னா. இந்த பிரச்சனை என்னண்டா, நான் பிறந்து வளர்ந்த மண்ணை என்னுடையது என்று சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு இறம பற்றியே தெரியுது இல்லையா? இறம வேண்டா ஒரு தன் சொந்த மண்ணா இது என் சொந்த மண். அது புது ரத்தினவர்கள் சுருக்கமாக சொன்னார், இந்த மண் எங்களின் சொந்த மண் என்றா சொல்லுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து இப்ப சமஸ்டி கட்சியை விலகாலம் வந்து ஒரு பலம் பொருந்திய கட்டமைப்பு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இப்பொழுது சமஸ்டி கட்சி தான் பலம் பொருந்திய கட்டமைப்பு ஏன் சொல்றீங்க? நேற்றுக்கு வந்து மாவ சேனாராஜா தலைமையில் திருப்பியும் வந்து தமிழக கட்சியின் மத்திய குழு ஒரு ஹோட்டலில் கூடி இருக்குது. ஹோட்டலில் கூடி சாப்பிடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஹோட்டலில் கூடி இருந்து கொண்டு நீங்கள் திருப்பி வந்து கடந்த பால் முளைக்கிறாதுன்ற மாதிரி கடந்து போன விஷயங்கள் தான் திருப்பி கொண்டு வராதிங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இப்பொழுது மக்களுடைய தேவை என்ன? அன்றகுமார திசுநாயக்கோட வெற்றியினுடைய அடிப்படை என்ன? மக்களுடைய தேவைகளை அறிந்தார். இப்பொழுது கூட சொல்கின்றார்கள், நாங்கள் கிராமத்துக்கு போவோம், கிராமத்தை கட்டி எழுப்புவோம். இன்றைக்கு என்ன யாழ்ப்பாணத்தில் நடந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் யாழ்ப்பாணத்து கிராமங்களுக்கான யாழ்ப்பாணத்துடைய இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கூட்டம். அது ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கின்ற, சமூகத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். ஆனால் அதற்குள் வந்து தேவையற்ற முறையில வந்து பலர் வந்து கூச்சலும் கும்மாளம் போட்டு அங்க வந்து நிறைவேற்றப்பட வேண்டிய எந்தவித தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாத நிலையில கூட்டம் முடிச்சு. அந்த கூட்டம் முடிகின்ற பொழுது இந்த அடுத்த வர சில மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் தாமதப்படுகிறது. நிதி ஒதுக்கீடு தாமதப்படுகின்ற பொழுது மக்களுடைய வாழ்வு பாதிப்புக்குள்ளாகின்றது. அதை நிற்கின்ற பொழுதுதான் இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்து இன்றைக்கு பாட்டுகள்லாம் கூட ஞாபகத்துக்கு வருது என்றால், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கூடபடி கடவுள் செய்த குற்றம் அப்படின்னு சொல்லி கண்ணாக ஒரு பாட்டு பண்ணான். இல்லை இது என்ன, இது நீங்க என்ன செய்யறீங்க? சும்மா வந்து அதுல புள்ள இதுல புள்ள அதுல புள்ளன்னு சொல்லி கத்திக்கொண்டு நிக்காதீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு எந்த ஒரு தன்மையும் தராது. இங்கேயும் தான் நடக்குது. உன்னில புள்ள என்னில புள்ள அங்க புள்ள இங்க புள்ள வேண்டாம். நீங்கள் பிழை இருந்தால் சரியான முறையில் இந்த மாதிரி பிழை இருக்குன்னு ஆதார சான்றிதழ்கள் வந்து இதுக்கு என்ன பதில் என்று கேளுங்க. அது முறையானதாக வேற. யாழ்ப்பாண வைத்தியசாலையில வந்து தொண்டர் அடிப்படையில நியமிக்கப்படுற வேலையாட்கள் வந்து அது வந்து வைத்தியசாலை நிர்வாகத்தோட சொல்ற பகுதி அல்ல. அது கூட தெரியாதவர்களாக அதுக்கு வந்து யாழ்ப்பாண மாவட்ட வைத்திய பணிப்பாளர் பதில் சொல்ல வேணும்னு கேட்டால், உங்களுக்கு நாட்டில் நடக்கிறது என்னன்னு தெரியுதில்லை, இந்த மாதிரி போய்கொண்டிருக்க அரசியல் என்று தெரியுதில்லை, இந்தியா என்ன செய்யுது என்று தெரியுதில்லை, அமெரிக்கா என்ன செய்யுது என்று தெரியுதில்லை, சீனா என்ன செய்யுதுன்னு தெரியுதில்லை. ஆனால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் ஊர்வலம் வாங்க. அப்படி ஊர்வலம் வந்து விளைவு தான் இந்த இவ்வளவு காலம் தமிழ் மக்கள் உங்களை அடிச்சு கலைச்சி போட்டு ஒரு சிங்கள கட்சியை கொண்டு வர அளவுக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்றோம் திருப்பி ஒரு ஒருங்கிணைஞ்ச ஒரு அரசியல் ஒரு பொது கவுன்சிலை கொண்டு வாங்க. அந்த பொது கவுன்சில் கொண்டு வந்தீங்கள்ட்ட தான் நீங்க துறைசார் நிபுணர்களை கொண்டு வந்து பிரச்சனை தீர்ப்பீங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தி இடதுசாரி தோழர்களாக தொழுதெழ முயலும் ஈழத்தமிழர்களுக்கு சிங்கள மார்க்சிசம் எத்தகைய என்பதை விளக்கும் வகையில் எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய குரலும் என்ற விருது வாக்கியத்தில் செயற்படும் மாடர்ன் டிப்ளமசி ஆய்வுதலில் செப்டம்பர் 28 கட்மான் நேபாளத்தில் உள்ள தெற்காசிய ஆய்வுகள் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஆய்வாளர் சஹன் ரான்சு தாஸ் எழுதிய ஸ்ரீலங்காவின் மார்க்சிய தேசியவாதமும் தமிழர் பிரச்சனையும் என்ற ஆய்வு கட்டுரையில் அறகலிய போராட்டத்தில் பங்கு பெற்றிய சிங்கள அரசியல்வாதிகளும் பல்கலைக்கழக அறிவுஜீவிகளும் கூட சிங்களவர்களின் நத்தஞ்சாக எனப்படக்கூடிய மஹிந்த ராஜபக்சாவை அவருடைய ஊழல்கள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகள் குறித்து ஆழமாக
விமர்சித்தார்களே தவிர 2009 பிப்ரவரி 6 முதல் மே மாதம் 18 வரை அவருடைய ஆணையின் கீழ் செய்யப்பட்ட 40,000 முதல் 70,000 மேற்பட்ட தமிழ் மக்களை ஆடு மாடுகளை வெட்டுவது போல கொன்று குவித்த இன அழிப்பு குற்றங்கள் குறித்தோ 2009 பிப்ரவரி முதல் 2012 வரை திட்டமிட்ட முறையில் இராணுவத்தினரை கொண்டு அவர் செய்வித்த வெளிப்படையான இராணுவ ஆவணமாகவே உள்ள பாலியல் வன்முறைகள் குறித்தோ இது எங்கள் நாடு, நாங்கள் எங்கே போவோம் என ஹமாஸ் பலஸ்தீனியர்கள் போல் ஓலமிட்ட மக்கள் குறித்தோ இஸ்ரேலுக்கு இன்று எதிர்ப்பு தெரிவிக்கும் சிங்கள இடதுசாரிகள் கூட எதுவுமே பேசாது மௌனமாகவே அன்று செயற்பட்டனர் என எழுதியுள்ளமையை இந்த இடத்திலே நாங்கள் மீளவும் மீள்வதை செய்ய விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் சிங்கள மார்க்சிசம் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சிங்கள மார்க்சிசத்தை கொண்டு வந்து கால் மார்க்சிசமாகவோ லெனிசமாகவோ அல்லது மாவோயிசமாகவோ சிகுரிசமாக பார்க்காதீர்கள். அது 1980 முடிந்து போய்விட்டது. அதன் பின்பு அங்கே இருக்கிறது பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய மார்க்சிசம். அந்த தன்மையிலிருந்து அனுரா விடுபடுவாராக இருந்தால் அவருக்கு நன்றி கூறுகிறோம். அவர் சிங்கள மக்களுடைய ஊழல்களை, சிங்கள மக்களுடைய குடும்ப ஆட்சி முறைமைகளை, அதிகார துஷ்பிரயோகங்களை, மற்றது கல்வி மாற்றங்களை, அடுத்தது சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு செய்கிற நல்ல செய்திகளை நாங்கள் பாராட்டுறோம், செய்யுங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இடதுசாரி தன்மையுடன் நீங்கள் செயல்பட்டு ஈழத்தமிழர்கள் தேசிய பிரச்சனையும் மொழி, மதம், நிறம், பிரதேசம், சாதியம் கடந்த முறையில் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று உங்களை அழைக்கிறோம். அப்படி செயல்பட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு திறமையான ஒரு ஆசிய இடதுசாரி கட்சியாக நீங்கள் முன்னுக்கு வரலாம், இல்லை என்று இல்லை. இதை சீனா இதை கவனத்தில் எடுக்க வேணும். சீனா இதை கவனத்தில் எடுக்காமல் எங்களுக்கு தொடர்பு இல்லை என்று இப்போ அனுரகுமார திசுநாயக்காவுக்கு எல்லாரும் வாக்களித்தார் என்ற மாதிரி எல்லாம் பேசுவது, சீனா தன்னுடைய அடிப்படையான கொள்கைகள் அந்த மண்ணில் சேர்க்கப்படுவதை அவர்கள் உணர்கின்றார்கள். அவை வெற்றி எடுத்து கூறி வழிநடத்த வேண்டிய பொறுப்புள்ளதாகத்தான் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது கம்யூனிட்டி என்ற அடிப்படையிலே ஈழத்தமிழுடைய தேசத்தன்மை மாற்றப்பட இருக்கின்றது. அதனை தடுப்பதற்கான முயற்சி அவசியம் தேவையாக இருக்கு. அவை இந்த 2 வருடமும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் தயவு செய்து எங்களுடைய ஒருமைப்பாடுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு பலம். அதுதான் நீங்க உயிரோட தமிழ்ல நீண்ட காலமா உங்களோட வாய் கூறி களைச்சு போச்சு. அந்த அளவுக்கு சொல்றோம். நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் உங்களுடைய விருப்பம். ஆனா நாங்க என்ன சொல்றோம், இந்த தேசிய தன்மைக்கும் இறமைக்கும் எங்களுக்கு ஒருமைப்பாடு இல்லை என்று சொன்னால் கடைசி மட்டும் அது நடைமுறைக்கு வராது. இன்றைக்கு சிங்கள மக்கள் தேசிய ஒருமைப்பாட்டோட தங்களை இறமையை வெளிப்படுத்தி இருக்கிறதா நன்றி பலம் இருக்கின்ற எல்லா நாடுகளும் பின்னுக்கு ஓடுது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை விட்டு போட்டு நாங்கள் ஐஎல்சியில கதைச்ச கதையிலால தான் எங்களுக்கு பாராளுமன்ற ஆசனம் குறைஞ்சு போச்சு. அப்படி பாராளுமன்ற ஆசனத்தை குறைக்கிற அளவுக்கு ஐஎல்சிக்கு வலிமை இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு ஐஎல்சி இலங்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வலிமை இருக்குன்றதை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்றோம். ஆனால் உண்மையில மக்கள் வெளிப்படைய வேண்டும் என்றால் எங்களுடைய நோக்கமே தவிர மக்களிடம் இருந்து உங்களுக்கான சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேசிய தலைவர்கள் மக்களிடம் இருந்து தான் அந்த சக்தியை பெற்றார். அந்த ஆயுத எதிர்ப்பில் ஒவ்வொரு குண்டும் மக்களுடைய பலத்தில இருந்து பிறந்த எதிர்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த தன்மையில நீங்கள் இப்பொழுது ஜனநாயக ரீதியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்களோட வாக்கு பலம் மக்களிடமிருந்து வர வேணும். கட்சிகளை வச்சு நீங்க விளையாடாதீங்க, கட்சிகள் செஞ்சு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் நான் போன முறையும் சொன்னேன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எவ்விதமாக கடந்த 80 ஆண்டுகளும் பணியாற்றினதை பற்றி ஒரு தெளிவான ஆய்வு வெளிவரவில்லை. ஆனால் அது ஒரு முக்கியமான கட்சி, பல விஷயங்களுக்கு தேவையா இருக்கிறது அந்த ஆய்வு. ஆனால் அதை செய்கின்றார்கள். எதை செய்ய வேண்டுமோ எதை செய்ய வேண்டும் அது செய்யப்படவில்லை. அதை விட்டு வேறு இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் திரும்ப இந்த உரையாடல் சொல்கின்றோம். ஒரு வகையில் நாங்கள் களைத்தும் போய்விட்டோம். சுருக்கமாக இப்ப நாங்கள் தங்கம் தகரமாக மாறுவதற்கு தயாராக இருப்பது போல் தெரிகின்ற ஒரு செயல்பாடுகளை பார்க்கக்கூடிய, இப்ப நீங்கள் கூறுங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோருமே சேர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன் இவ்வளவு காலம் அவ்வாறான ஒரு சிந்தனை இருக்கவில்லை? இப்பொழுது அந்த ஒரு சிந்தனை ஞானம் பிறந்ததற்கு என்ன காரணம்? அதான் தமிழ்ல ஒரு 3 எழுத்திருக்கு, பானா தானா வீதா வீணாண்டு பதவி என்று சொல்லி. இது பதவியை பற்றிய சிந்தனையை ஒழிய மக்களுடைய பதற்றத்தை பற்றிய சிந்தனை இல்லை, மக்களுடைய உரிமையை பற்றிய சிந்தனை இல்லை. மக்களுடைய பதற்றத்தை பற்றிய மக்களுடைய உரிமையை பற்றிய சிந்தனையாக இருந்தால் முதல் நீங்கள் மக்களுக்கான குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற உயிரோட தமிழில் நீங்கள் பேசியிருக்க வேணும், உயிரோட தமிழை பலப்படுத்தி இருக்க வேணும். அந்த பின்னணியில எல்லா ஊடகங்களையும் முனைத்து ஒரு மிகப்பெரிய தேசிய ஊடகத்தை உருவாக்கி இருக்க வேணும். அவ்விதமாக ஒரு பலம் பொருந்திய ஒரு பொது கருத்துக்களை
குளத்தை உருவாக்குறதுக்கு இருக்கிற வசதிகளை கூட அளிக்கிறீர்கள். பொது கருத்து குளத்தை உருவாக்குறதுக்கு இருக்கிற வசதிகளை நீங்க பலப்படுத்தினால்தான் பொது கருத்து குளத்துக்கூடாக உலகம் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று விளந்து கொடும். ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து கட்சிக்குள்ள ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வானொலியில வந்து எடுத்து சொல்லணும், இன்றைக்கு எனக்கு தண்ணி இல்லாம உலகம் இருக்கிறேன், இன்றைக்கு நான் வந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறேன். சாதாரண மனிதன் வந்து சொல்றதுக்கான தளம் வந்து வானொலி மட்டும்தான், தொலைக்காட்சியும் அல்ல. அதையும் சொல்றோம் தெளிவாக. ஆனால் அந்த வானொலியை கூட நீங்கள் சீரடிச்சிட்டீர்கள். தேசிய தலைவர் அவர்கள் அங்கிருக்கின்ற எல்லா கிராமங்களுக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கிற வானொலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதன் பின்னர் தான் தொலைக்காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தொலைக்காட்சியும் கருத்தை உருவாக்கத்தை செய்யுது, நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்திலிருந்து கேட்கக்கூடியதாகவும் எங்கேயும் இருந்து பெறக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒன்று வானொலி. அது என்ன செய்திருக்கின்றீர்கள்? சமூக வலைத்தளங்களை பற்றி எல்லாரும் இன்னைக்கு காலம்பரை பார்த்தீங்கன்னா பிபிசியும் மைக்ரோசாஃப்டும் கூட சொல்லி இருக்கிறது, இந்த ஏஐ டெக்னாலஜி கீழாக ஃபேக்கான நியூஸ்கள்லாம் வருகிறது, அதன் விளைவாக வந்து ஊடகத்துறையே தடுமாறுகிறது என்று. அது இல்லாமல் இருக்கின்ற என்ன செய்யலாம்? நீங்கள் மக்களோட நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு ஜேர்னலிஸ்டை வச்சு மக்களோட நாங்கள் சீட்பிடுவதாக இருந்தால் இந்த இடையில வர்ற இந்த போலித்தனம் ஒன்றும் பெறாது. தயவுசெய்து நீங்கள் இந்த 2 வருஷத்துல இருந்தாலும் உரிமையுடன் கேட்கிறேன், நீங்க என்னதான் நீங்கள் எங்களை பற்றி விமர்சிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா ஐஎல்சியை வந்து ஒரு பலம் பொருந்திய தேசிய மக்கள் ஊடகமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கள்தான், இலக்கையும் வந்து அந்த மாதிரியான ஒரு அச்சு ஊடகமாக கொண்டு வந்தீங்கள் என்றால் உங்களுக்கு தான் அது நன்மையா இருக்கும் என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு யார் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை. உங்களுக்கு தெரியும், ஐபிசி வானொலி தொடக்கிய பொழுது அது பறிக்கப்பட்டது, சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் அது தக்க வைக்க முடியவில்லை என்பதுதான் வேதனை. பறிக்கப்பட்டது பிரச்சனை இல்லை, தக்க வைக்க முடியாமல் அவர்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதனுடைய வெளிப்பாடுதான் பல சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இருக்கின்ற வானொலியை கூட அவர்களால் என்ன செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் கூறுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக, தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு நாங்கள் தேசம் கடந்துற மக்களாக இருக்கின்றோம். கனடாவில இருந்து இலங்கை மட்டும் எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு அதிகாலையில் எழும்புகின்ற பொழுது மக்களுடைய பொதுவான தேவைகள் என்ன, பொதுவான பிரச்சனை என்ன என்பது சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சமூக வலைத்தளங்கள் தாங்கள் பணம் உழைப்பதற்காக நினைச்சதெல்லாம் செய்து கொண்டு போகின்றார்கள். அப்படியான ஒரு சிக்கலுக்குள்ள வந்து மக்களுக்கான அந்த நாளாந்த கருத்தியலை கட்டமைக்கின்ற மிக பொறுப்புள்ள ஒரு பிரச்சனை இருக்கின்றதை கூட ஒரு கவனத்தில் எடுக்கிறீங்கள் இல்ல, இதை கூட கவனத்தில் எடுக்காதீங்கள். எப்படி நீங்கள் ஒரு மக்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு தேசமாக அவர்கள் எழும்பக்கூடிய ஆற்றலை கொண்டு வருவீர்கள்? எனக்கு இன்று நீங்கள் கூறிய செய்தியை கேட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐஎல்சி தமிழ் வானொலி தங்களுடைய வாக்கு பலத்தை குறைத்து விட்டிருக்கின்றது, நாடாளுமன்ற உறுப்பினரை குறைத்து விட்டிருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? 5 ஆண்டுகளாக ஒற்றுமையாக செயல்படுங்கள், சேர்ந்து செயல்படுங்கள், தமிழ் மக்களுக்காக உண்மையாக செயல்படுங்கள், வரலாறு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற விடயங்கள் வரலாற்றில் அங்கே பதிவு செய்யப்படுகின்ற விடயங்களை நாங்கள் தட்டி 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 சொல்லி வந்திருக்கின்றோம். நான் நினைச்சேன் இவ்வளவு காலமும் சும்மா ஒரு செகுடன் காதல சங்கு ஊதினது போல இருந்தது என்றுதான் நான் யோசிச்சேன். நாங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று கேட்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த மகிழ்ச்சி எனக்கு உண்மையிலே விருப்பமான ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இவர்கள் மாற வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இதை கூறுகின்றேன். அந்த மாற்றத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் மீது கல் எறியலாம், விமர்சனங்கள் வையுங்கள், பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பீர்களா இருந்தால் அதே உயிரோட இன்றைய கால செய்தியில நேற்றைக்கு பௌர்ணமி தினத்தன்று தையிட்டியில வந்து பௌத்த விகார கட்டுறதுக்கு எதிராக வந்து நீங்கள் போயிட்டு அங்க போராடுகின்றீர்கள். பார்க்க சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் அங்க எத்தனை பேர் நிற்கிறீர்கள்? ஒரு 10 பேர் 2 பேர் நிற்கிறீர்கள். இந்த தன்மை வேண்டாம். நீங்கள் வந்து மக்கள் முழு பேரையும் கூட்டி என்று அந்த இடத்துல வந்து நீங்கள் தலைமைத்துவம் தாங்கி போராடுங்கள்ன்றதான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். உங்களை தலைமைத்துவத்தை மக்கள் தலைமைத்துவம் மாற்றுங்கள்ன்றதான் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறுகின்ற பொழுது உங்களுடைய தலைமைத்துவத்தை பார்க்க எங்களுக்கு தான் மகிழ்ச்சி இருக்கிறது. நேற்று அதை பார்க்கிற பொழுது இப்போ 18 மாசமாக அந்த இடத்துல தையிட்டில விகார கட்டுறதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு தாக்கம் வேற இல்லை. ஏன்? மக்களுடைய சக்தியை உங்களை இணைக்க முடியாமல் இருக்கிறது. மக்களுடைய சக்தியை இணைக்கப்பட்டிருக்கும் இருந்தால் இன்னும் நடந்திருக்கும். இன்றைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யல என்று தீப்பந்த போராட்டம் நடத்துறாங்க. நேற்றைக்கு யாழ்ப்பாணம் சேலத்துக்கு முன்னால வேலையற்ற பட்டதாரிகள் வந்து தங்களுக்கு இதுவிலிருந்து எதையும் செய்யல என்று போராட்டம் நடத்துறாங்க. மக்களுக்கு இருந்து எழுகின்ற அந்த தன்மைகளையாவது ஒருங்கிணைக்கிறதுக்கான அந்த வேலையை செய்யுங்கள். இல்லாவிட்டா நீங்க 10 பேரும் 15 பேரும் நிற்கல உங்களோட நேரமும் வீணாகுது, உங்களோட உழைப்பும் வீணாகுது, உங்களோட சக்தியும் வீணாகுது. அதை பார்க்க உங்களோட ஆற்றல் வீணாகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய மூலப்பழத்தையும் உங்களுடைய உடலாற்றலையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை அர்ப்பணிக்க நிற்கின்ற தெரியும். ஆனால் தயவு செய்து முழு அளவில் அர்ப்பணியுங்கள். இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான, நாங்கள் எல்லோருமே ஈழத்தமிழர்கள்,
அந்த அளவில் வந்து எங்களுக்குள்ள ஈழத்தமிழர்கள் யார் எந்த மூலையில இருந்து தாயகத்துக்கு என்ன செய்தாலும் அவர்கள் நாங்கள் 2 கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். தாயகத்துக்கு ஏதாவது செய்யுங்கள் என்பதை தான் கேட்கின்றோம். உண்மை மாஸ்டர். இப்போ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளை பாருங்க, எங்களுடைய இளையவர்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறார்கள், சாதனை படைக்கிறார்கள். இவை எல்லாம் கேட்கும் பொழுது மனம் எவ்வளவு குளிர்மையாக இருக்கின்றது. அதே தான் தமிழர் தாயகத்திலும் எங்களுடைய மக்கள் ஒரு சுபீட்சமான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக ஏனைய இறையாண்மை மறுசீரமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்து 16ஆம் தேதியோட நிறைவு பெறுகிறது. 20ஆம் தேதி கையெழுத்திட போறாங்க பாருங்க. ஆனால் ஜேவிபியை வந்து எல்லா மேற்குலக அரசுகளும் எதிர்த்தது, இந்தியாவும் எதிர்த்தது. ஆனா இன்றைக்கு அதே அரசுகள் பின்னுக்கு வந்து நின்று அவங்களோட இறையாண்மை இது என்ன பத்திரங்களை வந்து கடன் மறுசீரமைப்புக்கு ஏற்ற முறையில ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாற்றம் எப்படி வந்தது? மக்களுடைய சக்தி, அதான் பிரதானமான விடயம். உண்மை. நீங்கள் கூறுவது அந்த மாற்றத்தை உணர்ந்தவர்கள் அதற்கே அவ்வாறு அந்த நிலைமைகளை அவதானித்து செயல்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அரசவர்கள் உங்களிடம் வருகின்றேன். இப்ப இந்த புதிய அரசியல் அமைப்பு என்பதை இப்பொழுது பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசு வரும்பொழுது ஒவ்வொரு விதமாக கையாளுவார்கள். இதுவரை காலமும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் தான் பேச்சுவார்த்தைகளுடன் நடைபெற்றது. ஆனால் இந்த புதிய அரசியல் அமைப்பு என்று கொண்டு வருவதை எவ்வளவு தூரம் நம்பக்கூடியதாக இருக்கு? இப்ப ஏற்கனவே அவர்கள் ஒரு குழப்பகரமான செய்திகளை கொண்டு வந்தார்கள். முதலில் கூறினார்கள் மாகாண சபை முறைமை இல்லாமல் போகும் என்றார்கள். இல்லை, பிறகு திருப்பி இருக்கும் என்றார்கள். 13 வேறும் இல்லை என்றார்கள். பிறகு 13+ என்றார்கள். புதிய அரசியல் அமைப்பு என்றார்கள். நிலையாக அந்த நாட்டில் ஒரு சரியான முடிவுக்கு வருவதற்கான திட்டத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா? அது முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? புதிய அரசியல் அமைப்பு முக்கியமா? புதிய அரசியல் அமைப்புன்றது இலங்கைக்கானது. அதை அவர்கள் கொண்டு வர போகிறார்கள். சரி, அவர்கள் கொண்டு வரட்டும். அதை அவர்கள் இலங்கை இந்த நாடாளுமன்றம் அவர்களுக்கு மிக பெரும் அதிகாரத்துடன் அவர்களிடம் இருக்கின்றது. அரசு தலைவராகவும் அவர் இருக்கிறார். நாங்கள் புதிய அரசியல் அமைப்பை இலங்கை கொண்டு வந்து எங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று காத்து கொண்டிருக்க போகிறோம், அல்லது எங்களுக்கு என்ன வேண்டும் என்றதை நாங்கள் முன்வைக்க போகிறோமா? இதுதான் முக்கியம். அவன் கொண்டு வரட்டும். நாங்கள் அதற்கு முதல் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து, எத்தனையோ ஜாப்புகள் இருக்கின்றன. பந்தை செல்வாவில இருந்து, தின்பு பேச்சிலிருந்து, ஓஸ்லோ பிரகடனத்திலிருந்து இவ்வளவோ இருக்கு. எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து எத்தனையோ நிபுணர்கள் படித்தவர்கள் எல்லாம் இருக்கிற சமூகம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எல்லா பிரெயினையும் ஒன்று சேருங்கள். நீங்கள் விமர்சனத்துக்கும் ஒருத்தரை இழுத்து விடுத்ததுக்கும் பயன்படுத்துகின்ற இந்த அறிவை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு நாளைக்கு பயன்படுத்தி பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் இருந்து அந்த அரசியல் அமைப்பை அவர்கள் செய்ய முதல் நீங்கள் என்ன உங்களுக்கு வேண்டும் என்பதை சரியாக செய்து அந்த கதைக்க போறவர்களிடம் கொடுங்கள். அவனிட்ட இலங்கையிடம் நாங்கள் அரசியல் அந்த புதிய அரசியல் அமைப்பில் எங்களுக்கு அவன் பிச்சை போடுவான் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நாங்கள் அவனுக்கு இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்பதை நான் முன்னர் ஒரு தடவை கூறியிருந்தேன். ஆஸ்திரேலியா பிரதமர் தமிழ் கட்சிகளை சந்திப்பதற்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கியிருந்தாராம். அப்ப இங்கிருந்து போனவர்களில் அந்த 15 நிமிடத்தில் முதல் 5 நிமிடங்களுக்குள்ளேயே ஒருவர் ஒன்றை கூறுகிறார், மற்றவர் இன்னொன்றை கூறும் போது அவர் அந்த 5 நிமிடத்தில் அந்த சந்திப்பை முடித்துவிட்டு சொன்னாராம், நீங்கள் என்ன கதைக்க போறோம் என்று சேர்த்து கொண்டு வாங்கோ, நான் பிறகு இன்னொரு டைமை தாரன் என்று 15 நிமிடம் அவர் இதை அங்கிருந்த புலம்பெயர் அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருந்தன. இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது 2004 அந்த ஆண்டு கால பகுதிகள். அப்ப முதலாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட நீங்கள் போகணும். இப்ப நாங்கள் ஒரு மீட்டிங்குக்கு போனாலுமே சில சமயங்களில் இப்ப நான் கூட அண்மையில் போகும்போது என்ன கதைக்க போறோம்ன்றது ஸ்லைட்டா போடன்னுட்டேன். என்னென்னா நீங்கள் அங்க போகும்போது அந்த லெவல் அதுக்கு நிற்கின்ற கதைக்கணும், எதையும் மறந்து விடவும் கூடாது. அதுக்காகத்தான் இப்ப நாங்கள் பவர் பிரசன்டேஷன் செய்ய போறது, அது நான் என்ன கதைக்க போறோன்றது எனக்கு முதல் தெரியணும் என்றது தான். இப்ப இந்த அரசியல் அமைப்புக்குள் இன்னும் காலம் இருக்கின்றது. அரசியல் அமைப்பு வந்தா பிற்பாடு இலங்கை அதை கொண்டு வந்தது, இலங்கை இதை கொண்டு வந்தது, போனவர்கள் இதை கதைக்கவில்லை, அதை கதைக்கவில்லை என்று வெளியில் இருந்து 1000 விமர்சனங்களை சொல்லலாம். ஆனால் அதற்கு முதல் ஒன்றை கேட்க வேண்டும், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. உதாரணமா பாருங்கள், அண்மையில் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு உலக மனித உரிமைகள் தினம் வந்திருந்தது 10ஆம் தேதி. அப்போது ITJP ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாங்கள் இலங்கையின் 60 அதிகாரிகள், அரச ஊழியர்கள்,
படை அதிகாரிகள் மீது தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று தாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம். மேற்குலக நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா எல்லாவற்றுக்கும். அதற்கு காரணம் என்னென்றால் தங்களிடம் கிடைத்த முறைப்பாடுகள். அப்போது அவர்களிடம் கிடைத்த முறைப்பாடுகள் கொஞ்சம் 40,000 50,000 பேர் காணாமல் போனது என்று கூறியிருக்கிறீர்கள். அதற்காக இந்த தமிழ் அமைப்புகள் போராடி வருகின்றன. ஆனால் அவர்களிடம் கிடைத்த முறைப்பாடு அன்றைய காலகட்டத்தில் ஒழுங்காக சாட்சியங்களுடன் பதிவு செய்யப்பட்டது 340. அப்ப அவர்கள் மீண்டும் மீண்டும் அறிக்கை விட்டார்கள், எத்தனையோ அமைப்புகள் உங்களிடம் இருக்கின்றன, ஏதாவது ஒரு அமைப்பை கொண்டு வந்து செய்ய சொல்லுங்கள் என்று. அதை நான் பேசிய போது எங்களுக்கு சொன்னது என்னென்றால், அவர்கள் அமெரிக்காவுடன் இயங்குகிறார்கள், இஸ்ரேலுடன் இயங்குகிறார்கள், சீனாவுடன் இருந்து இயங்குகிறார்கள், எங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்ற. அப்போ நான் யோசித்தேன், இவங்களிடம் மிகப்பெரிய திட்டம் இருக்கு அவையை விட. இன்று வரையிலும் ஒன்றுமில்லை. இன்று வரையிலும் விமர்சித்தவர்களை காணவும் இல்லை, அவர்கள் எதுவும் செய்ததாகவும் இல்லை. இப்பவும் அவர்கள் தான் இந்த 60 பேர் மீது தடையை கொண்டு செயற்பாடு முக்கியமானது ஒன்று. அப்ப இந்த அரசியல் அமைப்பு வரப்போகிறது என்பதை விட தீவிரமாக இயங்க வேண்டியது தமிழ் அமைப்புகள். ஸ்ரீதரனும் கயந்திரகுமார் பொன்னம்பலமும் அங்கு போய் கதைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விமர்சனம் செய்வதால் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக எல்லோருடைய கடமை. தமிழர்கள் தானே, இந்திய தமிழர்களை விட்டு விடுங்க, ஈழத்தமிழர்கள் எல்லோரும் நீங்கள் தமிழர்கள் தானே, எல்லோரும் தேசியத்துக்கு தானே என்று சொல்லிக்கொண்டு கூவிக்கொண்டு திரிகிறீர்கள். சரி, இது ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதை இப்ப அவர்கள் சிரியாவில அந்த எதிர்ப்பு படைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அவன் படுவா பயன்படுத்திட்டான். அவன் சந்தர்ப்பத்தை கிடைக்க நீங்கள் தவற விட்டுட்டு வெளியிலிருந்து கூவுவதால் இந்த பிரயோசனம். நிச்சயமாக நான் கூறாமல் நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வியை கூட்டேன், கூறி 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 களைத்து போய்விட்டேன் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். இதே நேரத்துல அரசு சொன்ன அந்த விஷயத்த இன்றைக்கு ஜஸ்மின் சுக்கா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில மிக தெளிவா சொல்றா, சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்படையினர் இந்திய அமைதியப்படையினருக்கு எதிரான 60 தலைவன்களை விடுத்தும் பிரித்தானிய அரசாங்கம் இன்று மட்டும் ஏனிதை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காசாவுக்கும் இலங்கை பிரச்சனை வடிவா ஒப்பிட்டிருக்கிறார். அப்ப அவ குரல் கொடுக்கல கூட அதை சப்போர்ட், அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு இங்க இருக்கிற சர்வதேசத்தோட வேலை செய்யணும் என்று ஒருவரும் பிரித்தானிய அரசாங்கத்தை எதுவும் இதுவரை கேட்க இல்லை, இல்லைன்னா மௌனமே இருக்கிறார்கள். ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு உண்மைக்கும் நீதிக்குமான குரல் கொடுக்கிற ஒருவர் குரல் கொடுக்கிறேன். ஆனா அந்த குரல் கொடுக்கப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 48 மணித்தியாலம் ஆகுது. 48 மணித்தியாலத்தை இதுவரை பிரித்தானிய அரசாங்கத்திட்ட இது குறித்து ஒரு எதிர்கேள்வி கேட்கிற ஒரு விதமான ஒரு நடவடிக்கையும் தொடங்கி இருப்பதா எங்களுக்கு தெரியாம இருக்கிறது அடுத்த விஷயம். அதான் அவர் சொல்ற விஷயம். அதாவது நாங்கள் எங்களுக்கு உரிய நாங்கள் கேட்காமல் மற்றவர்கள் எப்படி தர போறார்கள், அதான் இருக்கிற பிரச்சனை. என்றால் இதுவரையில் எந்த ஒரு அமைப்பும் அந்த அறிக்கை சரியோ பிழையோண்டு கூடவே திறக்கவில்லை. சரியோ, அப்ப அதுதான் அந்த மிக மிக முக்கியமான விடயம். அவர் ஒன்றை ஆணித்தரமா கொடுக்க, பிரித்தானியாவுக்கு தடை செய்ய வேண்டிய கடமை உண்டு என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார். அந்த ஆணித்தரமான எங்கள் தமிழ் அமைப்புகள் ஏதாவது கூறியிருக்கிறார்கள், ஆணித்தரமா போய் உரிமையோட கேட்கிறோம் என்று சொல்றோம். ஏனென்றால் நீங்கள்லாம் சேர்த்த நீங்களாம் அந்த சிஸ்டத்தை குழப்பினீங்க. உண்மைதான். நீங்கள் ஊர்ல சில்வர் அந்த காலத்துல இந்த கை காட்டி கொண்டு கதைக்கொண்டு ஒரு வழக்கம் இருந்தது. அப்ப சென்ட் பீட்டர்ஸ்க்கு ரெக்டரா இருந்த ஃபாதர் என்ன சொல்வீனம் என்றால் முதல்ல கையை கீழோட சொல்லுவாங்க. என்ற ஒரு மனிதனுக்கு முன்னால கை கட்டி உன்னுடைய எண்ணத்தை சொல்றதுக்கு தயங்காத, நீ சொல்லி போட்டு அதற்கான எதிர்விளைவை எதிர்கொள் சொல்லுவார்கள். அதான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறோம். உண்மை, நீங்கள் கூறிய பாடல் தான் ஞாபகம் வருது. உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உறவுகள் இதுவரை நேரமும் இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இங்கே கலையத்தில் மூத்த ஆய்வாளர் தமிழ் அறிஞர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தந்ததற்காக இருவருக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம். நன்றி.